ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் சீசன் வந்துச்சு, நொங்கு ஸ்பெஷல். இந்த சம்மர் சீசனில் நொங்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வாங்க நம்ம நொங்கு மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், பால் பேக்கெட் ஒன்று தேவை. ஸோ 10 ரூபா பால் பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் என்ன பால் பேக்கெட் கிடைக்குதோ இல்லை பால்கார்கிட்ட வாங்கிங்களோ அந்த பால் யூஸ் பண்ணிக்கோங்க. நொங்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டாண்ட மார்க்கெட்டாண்ட போனீங்கனாலே கிடைக்கும். ஏன்னா இப்போ அந்த சீசன் தொடங்கிடுச்சு நொங்கு, அதனால் ஈஸியாக நொங்கு கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நொங்கோட மேல் தோலை மட்டும் உரிக்க போகிறோம். ஏன்னா அந்த மேல் தோலை உரிச்சிட்டு அந்த இளம் நொங்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு தான் நம்ம வந்து அந்த ஷேக் செய்ய முடியும், நொங்கு ஷேக்கு. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் சீசனில், நீங்கள் அப்புறம் இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஷேக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நொங்கோட மேல் தோலை அழகாக நீங்கள் உங்கள் விரலாலே இது பண்ணிடலாம். ஸோ கட்டை விரலில் இருக்கிற நகம் இருந்துச்சின்னா ஈஸியாக அழகாக அந்த நகை நுனியிலே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த இது வந்துடும். அப்புறம் நம்ம வாங்கின பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். பச்சை பாலாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சுக்கிறேன். ஸோ நான் அந்த பால் வந்து டிக்காக இருக்கிறதுக்காக நான் அப்படியே வாங்கின பால் அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே காய வச்சுக்கிறேன். நல்லா அந்த பால் வந்து கொதி நிலையில் வந்து கொஞ்சம் நல்லா அடங்கிச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பால் நல்லா காய வச்சுட்டா. ஸோ பால் காய வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணோம்னா, அந்த பால் காய வச்ச பாலை ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அந்த நொங்கு நம்ம ஆல்ரெடி வந்து இது பண்ணியிருப்போம், தோலெல்லாம் சீவி ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பெருசாக இருக்கிற இந்த 4 நொங்கு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழகாக தோல் சீவிட்டோம், உள்ளே இருக்கிற இளநீர் வேஸ்ட் ஆகாமல். இப்போ இந்த நொங்கை வந்து அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து முந்திரி எடுத்துக்கலாம், முந்திரி பாதாம். ஏன்னா வந்து நம்ம அந்த நொங்கு ஷேக்கில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 4 நொங்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் நம்ம பால் காய வச்சோம் இல்லைங்களா, அந்த காய வச்ச பாலை இதில் அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கூட நம்ம கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் அடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பாலை நான் உள்ளே சேர்த்திக்கிறேன். அந்த பாலை சேர்த்திக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம சுகர் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தூக்கி தர்றது சுகர் தான். ஸோ நம்மள தேவையான அளவுக்கு சுகர் இதிலே போட்டு நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைக்கும் போதே நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து முந்திரியும் பாதாமும் அடித்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நொங்கு வந்து ஷேக் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, எவ்வளோ டிக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜார்லேருந்து வரும்போதே தெரியும். அந்தளவுக்கு டிக்காக இருக்குது. அந்த மில்க்கும் அந்த நொங்கும் சேர்ந்து ஃபுல் திக்னஸாக இருக்கும். அதை வந்து ஒரு இதில் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த முந்திரியும் பாதாமும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வந்து அப்படியே சும்மா ஒரே இது மிக்சியில் வந்து ஒரே பாயிண்டில் அடித்து ஃபஸ்ட்டு இதிலே அடித்து எடுத்தோம்னா கொரன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி ஐஸ் கட்டி வச்சாச்சு. ஸோ நம்ம அந்த ஐஸ் கட்டியை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் ஐஸ் கட்டி மிக்ஸ் பண்ண அந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே நம்ம தேவையான அளவுக்கு இதில் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிக்காக இருக்கும். நீங்கள் வெளியே வந்து பாதாம் ஜூஸ் குடிச்சிருக்கு இல்லைங்களா, பாதாம் கீர், அந்த அளவுக்கு டிக்காக இருக்கும். நீங்கள் அந்த முந்திரியும் பாதாமும் அப்படியே கொரன்னு அடிச்சதை உள்ளே போட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு பைட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அந்த முந்திரியும் பாதாமும் வாய்க்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்னும் டேஸ்ட்டு தூக்கி தரும் ஷேக் குடிக்கிறதுக்கு. இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னுட்டு நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த சம்மருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சீசனில் இந்த நொங்கு ஷேக் ட்ரை பண்ணி பார்க்கட்டும்.